வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. ஆழ்மொழி தேவி குழந்தாய் விக்ரமா இதோ வந்து விட்டேன் என்று அலறிக்கொண்டு அலைக்கடலிலே பாய்ந்தாள் என்ற விவரத்தை கேட்டபோது விக்ரமனுடைய கண்களில் நீர் ததும்பி வழி ஆரம்பித்து விட்டது. அச்சமயம் கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தான் இருக்கும் விஷயம் தன் தாய்க்கு நினைவுக்கு வந்து அதன் பயனாகத்தான் அப்படி அவள் வெறிக்கொண்டு பாய்ந்திருக்க வேண்டும் என்று விக்ரமன் எண்ணினான். பொன்னன் தானும் பரஞ்சோதியடிகளும் தேவியை தேடியதை பற்றி சொல்லி வந்தபோது விக்ரமன், பொன்னா சீக்கிரம் சொல்லேன், மகாராணி அகப்பட்டாரா என்று கதறினான். இல்லையே மகாராஜா, அகப்படத்தானே இல்லை. அப்புறம் மகாராணியை தரிசிப்பதற்கு இந்த பாழும் கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே என்று பொன்னன் கண்ணீர் விட்டான். பின்னே மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார் என்று சற்று முன்பு சொன்னாயே, எனக்கு ஆறுதலுக்காக சொன்னாயா? ஐயோ, இந்த செய்தியை கேட்கவா நான் கப்பலேறி கடல் கடந்து வந்தேன் என்று விக்ரமன் புலம்பினான். அப்போது பொன்னன், பொறுங்கள் மகாராஜா, குறையையும் கேளுங்கள். மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார், சந்தேகமே இல்லை. அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், இனிமேல் என்ன கவலை என்றார். பிறகு நடந்த சம்பவங்களையும் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறினான். அலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த இருளில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை வெகுநேரம் தேடினார்கள். மகாராணி கிடைக்கவில்லை. பொன்னா, தேவியை சமுத்திரராஜன் கொண்டு போய்விட்டான் என்று பரஞ்சோதி அடிகள் துக்கம் ததும்பும் குரலில் கூறினார். பொன்னன் ஓ என்று அழுதான். இனிமேல் ஒருவேளை அகப்பட்டாலும் உயிரற்ற உடல்தான் அகப்படும் என்று இரண்டு பேருடைய மனதிலும் பட்டுவிட்டது. உயிரற்ற உடலை அலைகளை கரையில் கொண்டு வந்து தள்ளிவிடும். இனியும் தேடுவதில் ஒரு உபயோகமும் இல்லை. இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு இரண்டு பேரும் கரையேறினார்கள். அவர்கள் கரைக்கு வந்த சமயத்தில் கிரகணம் விட ஆரம்பித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தகாரத்தை அகற்றி கொண்டு சூரியனுடைய ஒளி நாலா திக்குகளிலும் ஸ்தாபித்து வந்தது. மாரி காலத்து மாலை வேளையைப் போல தோன்றிய அச்சமயத்தில் பரஞ்சோதியாரும் பொன்னனும் கரையேறிய போது அங்கே வெடவெடவென்று குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற பரஞ்சோதியாரின் பத்தினியும் வள்ளியும், வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் விரைந்து அருகில் நெருங்கியதும் யாரோ ஒரு ஒற்றைக்கை மனிதன் அப்போதுதான் கடலில் இருந்து கரையேறியதாகவும் அவன் அந்த ஒற்றை கையினால் ஒரு ஸ்திரீயை தூக்கி கொண்டு போனதாகவும் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அருள்மொழி ராணி மாதிரி இருந்ததென்றும் தாங்கள் கையை தட்டி கூச்சல் போட்டு கொண்டிருக்கும் போதே அம்மனிதன் ஜனக்கூட்டத்தில் சட்டென்று மறைந்து போய்விட்டதாகவும் சொன்னார்கள். ஒரே படபடப்புடன் பேசிய அவர்களிடமிருந்து மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்கே சற்று நேரம் ஆகிவிட்டது. முன்னால் அலைக்கடலில் அருள்மொழி ராணியை தேடிய பொன்னனும் பரஞ்சோதியாரும் இப்போது மறுபடியும் ஜனசமுத்திரத்தில் ராணியை தேடத் தொடங்கினார்கள். இதுவும் நிஷ்பலனே ஆயிற்று. மாநிலத்தில் உள்ள மாந்தர் யாவரும் திரண்டு வந்திருந்தது போல தோன்றிய அந்த பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒற்றைக்கை மனிதனையும் அவர்கள் காணவில்லை. அவன் ஒரு கையினால் தூக்கிச் சென்ற அருள்மொழி ராணியையும் காணவில்லை. எவ்வளவோ தேடியும் அகப்படாமல் போக திருவெண்காட்டு நங்கையும் வள்ளியும் பார்த்ததாக சொன்னதினாலேயே அவர்களுக்கு அவநம்பிக்கை உண்டாயிற்று. அது ஒருவேளை அவர்களுடைய பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அம்மூதாட்டியும் வள்ளியுமோ தாங்கள் நிச்சயமாய் பார்த்ததாக ஆணையிட்டு கூறினார்கள். மேற்கண்ட வரலாற்றை சொல்லி முடித்த பிறகு அருள்மொழி ராணி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று தான் நம்புவதற்கு காரணம் என்னவென்பதையும் பொன்னன் கூறினான். வள்ளியும் அவனும் சில தினங்கள் வரையில் திருச்செங்காட்டாங்குடியில் இருந்துவிட்டு அருள்மொழி ராணியை பற்றிய மர்மத்தை தெரிந்து கொள்ளாமலேயே திரும்பி உறையூர் சென்றார்கள். அங்கே போய் சில நாட்கள் எல்லாம் சிவனடியார் வந்து சேர்ந்தார். மகாராணியை பற்றி வரலாற்றை கேட்டு அவர் பெரும் துயரம் அடைந்தார். ஒற்றைக்கை மனிதனை பற்றிய விவரம் அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது. வள்ளியை திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகம் இருக்கும் விவரத்தை எல்லாம் சொல்லும்படி கேட்டார். கடைசியில் அவர், பொன்னா, வள்ளி சொல்லுவதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. ராணியை ஒற்றைக்கை மனிதன்தான் கொண்டு போயிருக்கிறான். ராணி உயிருடன் தான் இருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றார். பிறகு அவர், அந்த ஒற்றைக்கை மனிதன் யார் தெரியுமா என்று கேட்டார். தெரியாதே சுவாமி என்று பொன்னன் சொன்னபோது சிவனடியார், அவன்தான் ருத்ர பைரவன், கபாலிக மத கூட்டத்தின் தலைமை பூசாரி. தமிழகத்தில் நரபலி என்னும் பயங்கரத்தை அவன் பரப்பிக் கொண்டு வருகிறான். அதை தடுப்பதற்குத்தான் நான் பிரயத்தனப்பட்டு கொண்டு வருகிறேன். இங்கேயோ ஒரு ரகசியமான இடத்தில் அவன் ரணபத்ரகாளி கோயில் கட்டியிருக்கிறானாம். அந்த இடத்தை கண்டுபிடித்தோமானால் அங்கே அநேகமாக நமது ராணியை காணலாம் என்றார். இதை கேட்டு பொன்னன் நடுநடுங்கி போனான்.
ஐயோ, மகாராணியை ஒருவேளை காளிக்கு பலி கொடுத்திருந்தால் என்று அலறினான். இல்லை பொன்னா, இல்லை. கேவலம் ஒரு பலிக்காக காலபைரவன் இவ்வளவு சிரமம் உள்ள ஒரு காரியத்தில் தலையிட்டிருக்க மாட்டான். வேறு ஏதோ முக்கிய அந்தரங்க நோக்கம் இருக்கிறது. ஆகையால் ராணியை உயிரோடு பத்திரமாய் வைத்திருப்பான். ரணபத்ர காளி கோவில் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் சிவனடியார். இதன் மேல் பல்லவ சோழ நாடுகளை பொன்னனும் சிவனடியாரும் 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருவர் தேடுவது என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். பொன்னன் வள்ளியை தன்னுடைய அத்தை வீட்டில் விட்டுவிட்டு சோழ நாடு முழுவதும் தேடி அலைந்தான். பிறகு காவேரியின் அக்கறைக்கு வந்து தேடத் தொடங்கினான். மாதக்கணக்காக தேடி அலைந்ததற்கு கடைசியாக 4 நாளைக்கு முன்புதான் பலன் கிடைத்தது. அந்த காட்டாற்றின் கரையோடு பொன்னன் மேற்கே 3-4 காத தூரம் போன பிறகு ஒரு பெரிய மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த மலை அடிவாரத்தில் வெகு தூரம் அடர்த்தியான காடு சூழ்ந்திருந்தது. வழி பிடித்து கொண்டு அந்த காட்டாற்றானது அந்த மலை உச்சியிலிருந்து தான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த மலை கொல்லிமலையின் ஒரு பகுதியாய் இருக்கலாம் என்றும் பொன்னன் ஊகித்தான். அந்த வனப்பிரதேசத்தை பார்த்த உடனேயே இதற்குள் எங்கேயாவது தான் ரணபத்ர காளி கோவில் இருக்க வேண்டும் என்று பொன்னனுக்கு தோன்றியது. அந்த மலை உட்புறத்தில் காட்டுமிராண்டி ஜனங்கள் வசிப்பதாக பொன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்கள் சில சமயம் மலைக்கு வெளியில் வந்து நரபலி கொடுப்பதற்காக மனிதர்களை கொண்டு போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே பொன்னன் அந்த வனப்பிரதேசத்தில் நாலாபுரத்திலும் தேடி அலைய ஆரம்பித்தான். ஆனால் எந்த பக்கத்திலும் அதிக தூரம் காட்டுக்குள் புகுந்து போவதற்கு சாத்தியப்படவில்லை. கடைசியாக காட்டாறு பெருகி அந்த வழியை பிடித்து கொண்டு போனான். போக போக ஆறானது குறுகி சிறு அருவியாயிற்று. அந்த அருவியின் வழியாக மலைமேல் ஏறி செல்வது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. சில இடங்களில் பெரிய பெரிய பாறைகள் கிடந்தன. சில இடங்களில் ஆழமான மடுக்கள் இருந்தன. இன்னும் சில இடங்களில் முள்மரங்கள் அடர்த்தியாக படர்ந்து புகுந்து போக முடியாமல் செய்தன. வேறு சில இடங்களில் பாறையில் செங்குத்தாக ஏற வேண்டியதாய் இருந்தது. பொன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் சளைக்காமல் ஏறி சென்று கொண்டிருந்தான். காலையிலிருந்து மத்தியானம் வரை இவ்விதம் ஏறி மிகவும் களைத்து போன பொன்னன் கடைசியாக ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். இனி இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ராத்திரியில் இந்த வனப்பிரதேசத்துக்குள் அகப்பட்டு கொண்டால் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நேரலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று மனித பேச்சுக்குரல் கேட்டது. அந்த நிர்மானுஷ்யமான காட்டில் மனித குரலை திடீரென்று கேட்டதில் பொன்னனுக்கு ஒரு பக்கம் திகில் உண்டாயிற்று. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை நாம் தேடி வந்த காரியம் சித்தியாக போகிறதோ என்ற எண்ணத்தினால் ஆவலும் பரபரப்பும் அளவில்லாமல் பொங்கின. எதற்கும் ஜாக்கிரதையாய் இருக்கலாம் என்று பொன்னன் பக்கத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு பாறைக்கு கீழே சரேல் என்று ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் மேலே இருந்து 2 மனிதர்கள் இறங்கி வருவது தெரிந்தது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள்? அவர்கள் மனிதர்கள் தானா? ஒருவன் மனிதன்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அவ்வளவு பயங்கர தோற்றம் கொண்ட மனிதனை அதற்கு முன்னால் பொன்னன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தை அளித்தவை முக்கியமாக அவனுடைய உருட்டி விழிக்கும் பார்வையுடைய சிவந்த கண்கள் தான். இன்னும் அவனது உயர்ந்து வளர்ந்த உடலின் ஆகிருதி, நீண்ட பெரிய மீசை, தலையில் அடர்த்தியாக வளர்ந்த சுருட்டி சுருட்டியாக தொங்கிக் கொண்ட செம்பட்டை முடி, நெற்றியில் அப்பியிருந்த செஞ்சந்தனம், அதன் மத்தியில் இரத்த சிவப்பான குங்கும பொட்டு, இவையெல்லாம் அவனுடைய தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கியது. அவன் ஒரு கரிய கம்பளி போர்வையை போர்த்தியிருந்தான். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டிய போது அந்த போர்வை நழுவிட்டு அப்போது பொன்னன் ஹோ என்று கதறிவிட்டிருப்பான். ஆனால் பயத்தினாலேயே அவனுடைய தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. பொன்னனுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கிய காட்சி என்னவென்றால், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்ததுதான். அதாவது வலது தோளுக்கு கீழே முழங்கைக்கு மேலே அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு முண்டமாக நின்றது. அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்றதாக வள்ளியும் திருவெண்காட்டு அம்மையும் கூறியது இவன்தானோ கபால ருத்ர பைரவன் என்று சிவனடியார் கூறியவனும் இவன்தான் என்று பொன்னனுக்கு உடனே தெரிந்து போய்விட்டது. கபால பைரவனின் தோற்றம் மட்டுமல்ல, அவனுடன் இருந்த இன்னொரு மனிதனின் தோற்றமும் பொன்னனுக்கு திகைப்பை அளித்தது. ஆமாம், அவனும் மனிதன்தான் என்பதில் அருகில் வந்தபோது தெரிந்தது. ஆனால் விபரீதமான குள்ள வடிவம் உள்ள மனிதன். 10 வயது பையனின் உயரத்துடன் 40 வயது மனிதனின் முதிர்ந்த முகமும் உடையவனாகவும் இருந்தான். அவ்வளவு குள்ளனாய் இருந்தும் அவன் கபால பைரவனை பின்பற்றி அந்த மலைப்பாதை அதிவிரைவாக தாவி தாவி சென்றது பொன்னனுடைய வியப்புடன் கலந்த திகிலை அதிகரிப்பதாய் இருந்தது. பொன்னன் கூறிய வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் விக்கிரமன் அளவில்லாத ஆவலை காட்டினான்.
அந்த குள்ளனை நன்றாக விவரிக்கும்படி சொன்னான் பொன்னன். அவ்விதமே விவரித்துவிட்டு, மகாராஜா, என்ன விசேஷம்? இம்மாதிரி யாரையாவது நீங்கள் வழியில் பார்த்தீர்களா என்ன என்று கேட்டதற்கு விக்கிரமன், ஆமாம் பொன்னா, அதை பற்றி பிறகு சொல்கிறேன், உன்னுடைய வரலாற்றை சொல்லி முடியென்றான். இனிமேல் அதிகம் ஒன்றுமில்லை மகாராஜா. அருவிப்பாதையில் அவர்கள் இருவரும் வெகு தூரம் இறங்கி போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் மேலே வந்தேன். அவர்கள் இருப்பிடத்தையும் காளி கோயிலையும் கண்டுபிடித்து விடலாம். ஒருவேளை மகாராணியையே பார்த்தாலும் பார்த்து விடுவோம் என்ற ஆசையுடன் அந்த அருவிப்பாதையை பிடித்து கொண்டு மேலே ஏறினேன். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் என் ஆசை பாழாகிவிட்டது. ஏனென்றால் மேலே கொஞ்ச தூரம் போனதும் அருவியானது 3 ஆள் உயரத்திலிருந்து செங்குத்தாக விழுந்தது. பாறையும் அங்கே செங்குத்தாக இருந்தது. அவ்விடத்தில் பாறையின் மேலே ஏறுவதோ மேலே இருந்து கீழே இறங்குவதோ மனிதர்களால் முடியாத காரியம். அப்படியானால் இவர்கள் எப்படி வந்தார்கள்? மேலே இருந்த யாராவது கயிறு அல்லது நூலினி தொங்கவிட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கும் நான் ஒளிந்திருந்த இடத்திற்கும் மத்தியில் எங்கேயாவது ரகசிய வழி இருக்க வேண்டும். ஆனை மட்டும் தேடி பார்த்தேன் மகாராஜா, பிரயோஜனப்படவில்லை. எப்படியும் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து மலையடிவாரத்துக்கு வந்து 3 தினங்கள் காத்திருந்தேன். போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதன் மேல் சிவனடியாரிடம் தெரிவித்து யோசனை கேட்கலாம் என்று கிளம்பி வந்தேன். நல்ல சமயத்திலே வந்தேன் மகாராஜா என்று பொன்னன் முடித்தான். ஆமாம், நல்ல சமயத்தில் தான் வந்தாய் பொன்னா. இல்லாவிட்டால் இத்தனை நேரம் நான் ஒருவேளை என் தந்தை இருக்குமிடம் போய் சேர்ந்திருப்பேன் என்றான் விக்கிரமன். எனக்கும் ஒருவேளை அந்த கதிதான் நேர்ந்திருக்கும் மகாராஜா. எப்படி பெருகி வந்தது பெருவெள்ளம்? அவ்வளவும் அந்த மலையில் இருந்துதானே வந்திருக்கிறது. மழை பிடித்த போது அங்கே நான் அகப்பட்டு கொண்டிருந்தேன் என்றால் தங்களை எங்கே பார்த்திருக்க போகிறேன்? மகாராணியைத்தான் எப்படி தேடப் போகிறேன்? மகாராணி அந்த மலையில் தான் இருக்கிறார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொன்னா என்று கேட்டான் விக்கிரமன். ஆமாம் மகாராஜா, முன்னே சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கைப்படவில்லை. ஆனால் அந்த ஒற்றைக்கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. எப்படியோ என் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது பொன்னா. என்னை பார்க்காமல் அம்மா இறந்து போயிருப்பார் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. சென்ற 6 மாதமாக மகாராணி என் கனவில் அடிக்கடி தோன்றி வருகிறார். தை அமாவாசை என்று என் பெயரை கூவிக்கொண்டு கடலில் பாய்ந்ததாக சொன்னாயே, கிட்டத்தட்ட அந்த நாளில் இருந்துதான் அடிக்கடி அவர் கனவில் வந்து என்னை அழைக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த நிமிஷத்தில் கூட அவர் என்னை கூவி அழைக்கிறார் பொன்னா. அம்மா அம்மா என்று அலறினான் விக்கிரமன். அப்போது பொன்னன் சட்டென்று விக்கிரமனுடைய வாயை பொத்தி, மகாராஜா பொறுங்கள் என்றான். பிறகு, அதோ கேளுங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, மனித குரல் என்று காதோடு கூறினான். உண்மையிலேயே அந்த இருண்ட மண்டபத்துக்கு வெளியே யாரோ இருவர் பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. பேச்சுக்குரல் நெருங்கி வருவதாக தோன்றவே பொன்னன் விக்கிரமனை மண்டபத்துக்குள் ஒதுக்குப்புறமாக இருக்க சொல்லிவிட்டு எட்டி பார்த்தான். மண்டபத்தை நோக்கி 2 பேர் வருவது தெரிந்தது. ஆனால் இருட்டில் முகம் ஒன்றும் தெரியவில்லை. அப்போது பளீர் என்று ஒரு மின்னல் மின்னிட்டு, மின்னலில் அந்த இருவருடைய முகத்தையும் பார்த்ததும் பொன்னனுடைய உடம்பெல்லாம் ஒரு தடவை பதறிற்று. வந்தவர்களில் ஒருவன் மாரப்ப பூபதி, இன்னொருவன் ஆம் கபால ருத்ர பைரவன் தான். அவர்களை அவ்விதம் திடீரென்று பார்த்த பேரதிர்ச்சியை ஒருவாறு பொன்னன் சமாளித்துக் கொண்டு விக்கிரமன் இருந்த இடத்தில் அருகில் சென்று அவரை தொட்டு மெல்லிய குரலில் மகாராஜா என்றான். விக்கிரமன், இதென்ன பொன்னா, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்பதற்குள் பொன்னன் விக்கிரமனுடைய வாயை பொத்தி, இறைய வேண்டாம், பெரிய அபாயம் வந்திருக்கிறது, எதற்கும் சித்தமாயிருங்கள் என்று காதோடு சொன்னான். விக்கிரமன் இடுப்பை தடவி பார்த்து, ஐயோ, வாள் ஆற்றோடு போய்விட்டதே என்று முணுமுணுத்தான். வந்தவர்கள் இருவரும் அந்த மண்டபத்தின் வாசல் திண்ணையில் வந்து மழைக்கு ஒதுங்கி நின்றார்கள். அவர்களுடைய பேச்சு உள்ளே இருந்தவர்களின் காதில் சில சமயம் தெளிவாகவும் சில சமயம் அரைகுறையாகவும் விழுந்தது. அவர்களில் ஒருவனுடைய குரலை கேட்டு சட்டென்று விக்கிரமனும் தெரிந்து கொண்டான். திடுக்கிட்டு அவன் எழுந்திருக்க போன போது பொன்னன் அவனை பிடித்து உட்கார வைக்க வேண்டியதாயிற்று. மகாபிரபு, காளி மாதா எனக்கு இன்னும் என்ன ஆக்ஞாபித்திருக்கிறாள்? கிருபை கூர்ந்து சொல்ல வேண்டும் என்றது மாரப்பனின் குரல். இதற்கு பதில் கூறிய குரலானது கேட்கும் போதே மயிர் கூச்சல் உண்டாக்கக்கூடியதாயிற்று. ஒருவேளை பேய் பிசாசுகள் பேசுமானால் இப்படித்தான் அவற்றின் குரல் இருக்கும் என்று எண்ணும்படியே இருந்தது. மாதா உனக்கு இன்னும் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறாள். உன்னிடம் இன்னும் பெரிய பெரிய காரியங்களையும் எதிர்பார்க்கிறாள். அன்னைக்கு ரொம்ப தாகமாய் இருக்கிறதாம். ராஜவம்சத்தின் ரத்தம் வேண்டும் என்கிறான். 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த அரசலங்குமரனை காளிக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றேன்.
எப்படியோ காரியம் கெட்டு போய்விட்டதே. உன்னாலேதான் கெட்டது. அந்த ராஜகுமாரனுக்காக நானே வந்திருந்தேன். நீ குறுக்கிட்டு கெடுத்து விட்டாய். மன்னிக்க வேண்டும் பிரபு. ஆனால் ராஜகுமாரன் வருகிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறாயே. காளி மாதா சொல்லித்தான் தெரிந்தது. அருள்மொழி ராணியின் வாய்மொழியாக மாதா எனக்கு தெரிவித்தாள். அதோ கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான், கரையை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்று ராணி சொன்னாள். நான் வந்தேன். அதற்குள்ளாக நீ நடுவில் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாய். பிரபு, க்ஷமிக்க வேண்டும். போனது போகட்டும். மாதா உன்னை க்ஷமித்து விட்டாள். ஆனால் தாகம் தாகம் என்று கதறிக்கொண்டிருக்கிறாள். ராஜகுல ரத்தம் வேண்டும் என்கிறாள். இந்த அமாவாசை போய்விட்டது. துலா மாத பிறப்பிலாவது தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும். அவனை நீ எப்படியாவது தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் உன் மனோரதம் நிறைவேறும் பூபதி. காளி மாதாவை சரணமாக அடைந்தவுடனேயே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கவில்லையா? இன்னும் என்ன சுவாமி? இன்னும் மிகப்பெரிய பதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். பெரிய பதவிகள் என்றால் சோழ நாட்டின் சிம்மாசனம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மாதா கிரீடத்தை கையில் வைத்துக்கொண்டு உன் தலையில் சுட்ட காத்திருக்கிறாள். அவ்வளவுதானா பிரபு? அதைவிட பெரிய பதவியும் அன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது என்னவா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனம்தான். என்றான் மாரப்ப பூபதி. சற்று நேரம் மௌனம் கூடிக்கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவி லேசில் கிடைத்து விடாது. அதற்கு தகுந்த காணிக்கை காளி மாதாவுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும். அடியனிடம் மாதா என்ன எதிர்பார்க்கிறாள்? முதலில் பார்த்திபன் மகனை தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். செய்கிறேன். அப்புறம் வரும் துலா மாத பிறப்பன்று சொல்லுங்கள் பிரபு. காளி மாதா சந்நிதிக்கு நீ வர வேண்டும். வந்து உன்னுடைய தலையை உன்னுடைய கையினாலேயே வெட்டி மாதாவுக்கு அளிக்க வேண்டும். ஐயோ என்று மாரப்பன் அலறினான். அளித்தால் அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியாகலாம். இல்லாவிட்டால் என்ன பிரபு? ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும். அளித்தால் இந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கிட்டும். அது என்ன பலி சுவாமி? அது அந்த விபூதி ருத்ராட்சதாரியை பலிக்கு கொண்டு வர வேண்டும். பிரபு, ராஜவம்சத்து ரத்தத்தை விரும்பும் காளி மாதா கேவலம் ஒரு விபூதி ருத்ராட்சதாரியை பலி கொள்ள விரும்புவானேன் என்று மாரப்பன் கேட்டான். பூபதி, உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த போலி ருத்ராட்சதாரி உண்மையில் யார் தெரியுமா உனக்கு? யார் பிரபு என்று பூபதி வியப்புடன் கேட்டான். பூபதி, அது மகா மர்மம். யாருக்கும் அறிய முடியாத ரகசியம். இதோ அடிக்கும் இந்த காற்றின் காதிலே கூட விழக்கூடாது. அருகில் வா, காதோடு சொல்கிறேன். சொல்ல முடியாத வியப்புடனும் பயத்துடனும் மேற்படி சம்பாஷணையில் பெரும் பகுதியை கேட்டுக்கொண்டு வந்த விக்கிரமனும் பொன்னனும் இப்போது செவிகளை மிக கூர்மையாக வைத்துக்கொண்டு கேட்டார்கள். ஆனால் ஒன்றும் காதில் விழவில்லை. திடீரென்று மாரப்பன் எடி எடி என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. ஏன் சிரிக்கிறாய்? மாதாவின் வார்த்தையில் உனக்கு அவநம்பிக்கையா என்று கபால பைரவர் கோபக்குரலில் கேட்டார். இல்லை பிரபு, இல்லை என்றான் மாரப்பன். பின்னர் ஏன் சிரிக்கிறாய்? அந்த சிவனடியாரை கைப்பற்றி கொண்டு வரும்படி இன்னொரு தேவியிடமிருந்து எனக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. அந்த தேவி யார் தெரியுமா? யார்? தர்மராஜாதிராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் திருக்குமாரி குந்தவி தேவிதான். ரொம்ப நல்லது. காளிமாதா தன் விருப்பத்தை பலவிதத்திலும் நிறைவேற்றிக் கொள்கிறாள் என்றார் கபால பைரவர். அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தமும் இரைச்சலும் ஆரவாரமும் கேட்டன. அண்ணன் சத்தமிடாமல் நடந்து வாசற்படி அருகில் வந்து எட்டி பார்த்தான். 5-6 குதிரை வீரர்கள் தீவர்த்தி வெளிச்சத்துடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் மனதிற்குள் இன்று மகாராஜாவும் நாமும் நன்றாய் அகப்பட்டு கொண்டோம் என்று எண்ணினான். அவனுடைய மார்பும் படபட என்று அடித்து கொண்டது. சட்டென்று தலையே உள்ளே இழுத்து கொண்டான். அதே சமயத்தில் மாரப்ப பூபதி, மகாபிரபு, அதோ என்னுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள், நான் போக வேண்டும் என்றான். நானும் இதோ மறைந்து விடுகிறேன். மாதாவின் கட்டளை ஞாபகம் இருக்கட்டும். மறுபடியும் எங்கே சந்திப்பது? வழக்கமான இடத்தில்தான். சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான். இதற்குள் இரைச்சலும் ஆரவாரமும் அருகில் நெருங்கிவிட்டன. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அப்படியே பிரபு. இதற்கு பிறகு சற்று நேரம் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை. திடீரென்று கொஞ்ச தூரத்தில் சோழ சேனாதிபதி மாரப்ப பூபதி வாழ்க வாழ்க என்ற கோஷம் கேட்டது. பொன்னனும் விக்கிரமனும் மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்த்தபோது தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் குதிரைகள் உறையூர் சாலையில் விரைவாக போய்க் கொண்டிருப்பதை கண்டார்கள். மகாராஜா, எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து தப்பினோம் என்று சொல்லி பொன்னன் பெருமூச்சு விட்டான். விக்கிரமன், பொன்னா, என்ன துரதிர்ஷ்டம்!
நான் ஏறி வந்த குதிரை அதன் மேல் இருந்த ரத்தின பைகள் எல்லாம் ஆற்றோடு போய்விட்டதால் கூட மோசமில்லை. என் உடைவாளும் போய்விட்டதே, என்ன செய்வேன்? மகாராஜா, என்ன பண்ணா? ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. மகாராணி ஸ்தல யாத்திரை கிளம்பும் போது என்னிடம் ஒரு பெட்டியை ஒப்புவித்தார்கள், உங்களிடம் கொடுக்கும்படி. என்ன பெட்டி அது? சீக்கிரம் சொல்லு பொன்னா. அதில் உங்கள் குலத்தின் வீரவாள் இருக்கிறது. பிடியில் ரத்தினங்கள் இழைத்தது. நிஜமாகவா பொன்னா? ஆஹா, முக்கியமாக அந்த வாளுக்காகத்தானே நான் இப்போதும் தாய்நாட்டுக்கு வந்தேன். என் தந்தை போருக்கு கிளம்பும் போது அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த பட்டாக்கத்தியையும் திருக்குறள் சுவடியையும் எனக்கு காட்டி, இவைதான் நான் உனக்கு அளிக்கும் குலதனம். எங்கள் மூதாதையர்கள் பரத கண்டத்தை எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டு கடல் கடந்த தேசங்களிலும் ஆட்சி செலுத்திய கரிகால சோழர் கையாண்ட வாள் அது. பொன்னா, பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா? வைத்திருக்கிறேன் சுவாமி. எங்கே? வசந்த தீவில் புதைத்து வைத்திருக்கிறேன். அங்கே ஏன் வைத்தாய்? வேறு எங்கே வைப்பேன் மகாராஜா. சரி பொன்னா, நாம் இப்போது வசந்த தீவுக்கு போய் அந்த வாளை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். என் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? 9 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நேற்றுதான் சொன்னது போல் இருக்கிறது. விக்ரமா, இந்த கரிகால சோழரின் வீரவாளை வேறொரு அரசனுக்கு கப்பம் செலுத்தும் கையாலை தொடக்கூடாது. ஆகையினால்தான் என் வாழ்நாளில் நான் இதை எடுக்கவே இல்லை. நீ எப்போது ஒரு கையகலமுள்ள பூமிக்காவது சுதந்திர மன்னன் ஆகிறாயோ அப்பொழுது இந்த வாளை எடுத்துக்கொள் என்றார். பொன்னா, நான் இப்போது செண்பகத்தீவின் சுதந்திர அரசன் அல்லவா? இனி அந்த வாளை நானே தரிக்கலாம். மகாராஜா, செண்பகத்தீவுக்கும் மட்டும்தானா? சோழ நாட்டுக்கும் நீங்கள்தான் அரசர். அதற்கு இன்னும் காலம் வரவில்லை பொன்னா. ஆனால் சீக்கிரத்தில் வந்துவிடும். நாம் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் 2 இருக்கின்றன. அந்த வீரவாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கர நரபலி கூட்டத்திலிருந்து மகாராணியை விடுவித்து அழைத்து போக வேண்டும். இவற்றுள் முதலில் எதை செய்வது, அப்புறம் எதை செய்வது என்பதை இப்போது தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் மேலும் யோசனை செய்து முதலில் உறையூருக்கு போய் வசந்தத்தீவிலிருந்து வீரவாளை எடுத்துக்கொள்வதென்றும், பிறகு திரும்பி வந்து சிவனடியாரை தேடி பிடித்து அவருடைய உதவியுடன் மகாராணியை கண்டுபிடிப்பதென்றும் தீர்மானித்தார்கள். இருவரும் மிகவும் களைத்திருந்தபடியால் அன்றிரவு அந்த மண்டபத்திலேயே உறங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து உறையூருக்கு போவதென்றும் முடிவு செய்தார்கள். ஆனால் விக்கிரமனுக்கு ஏற்கனவே கடுமையான ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது என்பதையாவது பொழுது விடுவதற்குள் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையை அடைவான் என்பதையாவது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அருண்மொழி ராணி எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை விக்கிரமனுக்கு. அடுத்து என்ன செய்ய போகிறான்? பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.